Dear children, நம்ம இந்த வீடியோல 16th சாப்டர்ல இருந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக் பத்தி பார்க்க போறோம். இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல வர வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த டாபிக் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 260ல இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஹெரிட்டன்ஸோட டெஃபினிஷன் பார்த்துட்டு அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டெக்ஸ்ட் புக் டாபிக் பார்க்கலாம். இதான் ஆக்சுவலா இன்ஹெரிட்டன்ஸோட டெஃபினிஷன். Inheritance is the process of deriving a new class from the existing class. Already existing இருக்கிற ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு நியூ கிளாஸ் நம்மளால derive பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். The inheritance is the process of deriving a new class from the existing class. இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா தெரியும், பரம்பரை சொத்துன்னு சொல்லுவோம். இப்ப பரம்பரையா வர சொத்து அதான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்ப பேரண்டோடைய சொத்து அப்படியே பிள்ளைங்களுக்கு தான் வரும். இப்போ இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். இந்த இமேஜ்ல அம்மாவும் பொண்ணோட இமேஜ் இருக்கு. இப்போ இந்த பொண்ணோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே அம்மாவோட ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் அப்படியே இருக்கும். ஐஸ், நோஸ், லிப்ஸ், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம சம் ஃபங்க்ஷன்ல போனோம்னா சம் பிள்ளைகளை பார்த்தோன்னா கேட்போம், நீ இவங்களோட பையனா இல்ல இவங்களோட பொண்ணா அப்படின்னு கேட்போம். ஏன்னா அந்த பிள்ளைங்களை பார்த்தோன்னே சம் பேரண்டோட அதே ஃபீச்சர்ஸ் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பேரண்டோடைய அதே ஃபீச்சர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை இந்த சில்ட்ரன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படியே இன்ஹெரிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இதை நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சொன்னோம்னா இங்க பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி அப்படின்னு 2 கிளாஸஸ் இருக்கு. இது வந்து ஏ கிளாஸ், இது வந்து பி கிளாஸ். இந்த ஏ கிளாஸ்ல இருந்து பி கிளாஸ் நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஏ கிளாஸ்ல இருந்து பி கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஏ கிளாஸ் என்ன சொல்லுவோம்னா ஓல்டு கிளாஸ்னு சொல்லலாம், பேஸ் கிளாஸ்னு சொல்லலாம், எக்ஸிஸ்டிங் கிளாஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி இருந்த ஒரு கிளாஸ்ல இருந்து நியூ கிளாஸை டிரைவ் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் எக்ஸிஸ்டிங் கிளாஸ்னு சொல்லுவோம், இல்ல பேரண்ட் கிளாஸ்னு சொல்லுவோம், சூப்பர் கிளாஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே இந்த ஏ கிளாஸோட நேம்ஸ். ஓல்டு கிளாஸ், பேஸ் கிளாஸ், எக்ஸிஸ்டிங் கிளாஸ், பேரண்ட் கிளாஸ் ஆர் சூப்பர் கிளாஸ். இப்போ இந்த ஏ கிளாஸோட எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பி கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்ணிக்கலாம், பி கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பி கிளாஸ் வந்து நியூவா டிரைவ் பண்ண கிளாஸ், அதனால இந்த பி கிளாஸ் நியூ கிளாஸ்னு சொல்லுவோம், டிரைவ்டு கிளாஸ்னு சொல்லுவோம், சப் கிளாஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா சைல்டு கிளாஸ்னு சொல்லுவோம். இப்போ இதான் இன்ஹெரிட்டன்ஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக் டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 16th சாப்டரோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த 16th சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 16th சாப்டர்ல இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு படிக்க போறோம். அது அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அதான் கன்ஸ்ட்ரக்ட் C++ ப்ரோக்ராம்ஸ் யூசிங் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி டீபக் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதான் எக்ஸிக்யூட் அண்ட் டீபக் ப்ரோக்ராம்ஸ் which contains the concept of inheritance. நெக்ஸ்ட் இந்த இன்ஹெரிட்டன்ஸோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். See here, introduction to inheritance. Here first point, inheritance is one of the most important features of object-oriented programming. நம்ம object-oriented programming languageல உள்ள மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட் பாயிண்ட், இன் object-oriented programming, inheritance is the process of, inheritance என்னன்னு சொல்லியிருக்காங்க, process of creating new classes from the existing or base classes. எக்ஸிஸ்டிங் கிளாஸ் தான் நம்ம பேஸ் கிளாஸ்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இருக்கிற ஒரு கிளாஸ்ல இருந்து நம்ம நியூ கிளாஸஸை கிரியேட் பண்றதா இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றோம். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ கிளாஸஸ் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் ஆர் பேஸ் கிளாஸஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், a class that is used as the basis for creating a new class is called a super class or base class. இப்போ நம்ம ஒரு நியூ கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு பேசிஸா இருந்த கிளாஸ் தான் நம்ம சூப்பர் கிளாஸ்னு சொல்லுவோம். சூப்பர் கிளாஸ் இல்லைன்னா பேஸ் கிளாஸ்னு சொல்லுவோம். அதாவது ஓல்டு கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸ் தான் நம்ம சூப்பர் கிளாஸ்னு சொல்லுவோம். அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு நியூ கிளாஸ் வந்து டிரைவ் பண்றோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், a class that inherits from a super class is called a subclass or derived class. இப்போ இந்த சூப்பர் கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் பண்ண கிளாஸ் தான் நம்ம சப் கிளாஸ்னு சொல்லுவோம். சப் கிளாஸ் இல்லைன்னா டிரைவ்டு கிளாஸ். இப்போ சூப்பர் கிளாஸ் நம்மளோட பேரண்ட் கிளாஸ். இந்த பேரண்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், இன்ஹெரிட் பண்ணிருக்கோம், நியூ கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். அந்த இன்ஹெரிட் பண்ண கிளாஸ் தான் சப் கிளாஸ் ஆர் டிரைவ்டு கிளாஸ். இதான் நியூ கிளாஸ்னு சொல்லுவோம், சைல்டு கிளாஸ்னு சொல்லுவோம்.
இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏ அண்ட் பி அப்படின்னு 2 கிளாஸஸ் இருக்கு. இந்த ஏ கிளாஸ்ல இருந்து நம்ம இந்த பி கிளாஸ டிரைவ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த பி கிளாஸ் டிரைவ் பண்றதுக்கு நமக்கு பேசிஸா இருந்த கிளாஸ் தான் நம்ம எக்ஸிஸ்டிங் கிளாஸ் இல்ல சூப்பர் கிளாஸ், பேரண்ட் கிளாஸ், பேஸ் கிளாஸ், ஓல்டு கிளாஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஏ கிளாஸ் தான் ஓல்டு கிளாஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் கிளாஸ் ஆர் பேரண்ட் கிளாஸ் ஆர் சூப்பர் கிளாஸ். இப்போ இந்த பி கிளாஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏ கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணிருக்கோம், நியூவா டிரைவ் பண்ணிருக்கோம். அதனாலதான் இதை வந்து நியூ கிளாஸ் ஆர் டிரைவ்டு கிளாஸ் ஆர் சப் கிளாஸ் ஆர் சைல்டு கிளாஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் நீட் என்னது, எதுக்காக நம்ம இந்த இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெயினா வந்து கோட் ரீயூசபிலிட்டி. இப்போ பேரண்ட் கிளாஸ் ஏ கிளாஸோட எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பி கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். சோ ஏ கிளாஸ்ல இருக்கிற எல்லா கோடையும் நம்ம அப்படி என்ன பண்ணிக்கலாம், பி கிளாஸ்ல ரீயூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த ஏ கிளாஸ்ல இருக்கிற கோடு நமக்கு இந்த பி கிளாஸ்ல வேணும்னா நம்ம அப்படி இன்ஹெரிட் பண்ணிட்டா போதும், திரும்ப ரிப்பீட்டடா நம்ம எழுத வேண்டாம். அதனால நமக்கு டைம், மெமரி சேவ் ஆகும். See here, inheritance is an important feature of object-oriented programming used for code reusability. இங்க மெயின் இம்பார்ட்டன்ட் நீடே இதான், கோட் ரீயூசபிலிட்டி. இப்போ பேரண்ட் கிளாஸ்ல உள்ள கோடு நமக்கு சைல்டு கிளாஸுக்கு தேவைன்னா அப்படியே நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டா போதும். அந்த கோடு நம்ம ரிப்பீட்டடா நம்ம என்ன பண்ண வேண்டாம், சைல்டு கிளாஸ்ல எழுத வேண்டாம். அதான் கோட் ரீயூசபிலிட்டின்னு சொல்றோம். Next point, inheritance allows us to inherit all the code of one class to another class. இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு கிளாஸ்ல உள்ள கோட அப்படி another கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அதான் allows us to inherit all the code of one class. ஒரு கிளாஸ்ல உள்ள கோட another கிளாஸுக்கு இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். The class to be inherited is called base class or parent class. And the class which inherits the other class is called derived class or child class. இப்போ இங்க நம்ம எந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ண யூஸ் பண்ணோமோ அந்த கிளாஸ் தான் பேஸ் கிளாஸ்னு சொல்றோம், பேஸ் கிளாஸ் ஆர் பேரண்ட் கிளாஸ்னு சொல்றோம். இப்போ எந்த கிளாஸுக்கு நம்ம இன்ஹெரிட் பண்ணோமோ அந்த கிளாஸை டிரைவ்டு கிளாஸ் ஆர் சைல்டு கிளாஸ்னு சொல்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எந்த கிளாஸ்ல இருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணோமோ அது பேஸ் கிளாஸ், எந்த கிளாஸுக்கு இன்ஹெரிட் பண்ணோமோ அது வந்து சைல்டு கிளாஸ். அதான் the class to be inherited is called base class or parent class and the class which inherits the other class is called derived class or child class. Next எக்ஸாமுக்கு கேக்குற very very important question, different types of inheritance. இங்க பாத்தீங்கன்னா 5 different types of inheritance இருக்கு. அந்த 5 different types of inheritance one by one பார்க்கலாம். See here, there are different types of inheritance with first one single inheritance, second multiple inheritance, third multi-level inheritance, fourth hybrid inheritance, அடுத்து last hierarchical inheritance. The 5 different types of inheritance பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஸ் கிளாஸ், ஒரே ஒரு டிரைவ்டு கிளாஸ் தான் இருக்கும். இங்க பார்த்து ஏ வந்து நம்மளுடைய பேஸ் கிளாஸ், பி வந்து டிரைவ்டு கிளாஸ். ஏ பேஸ் கிளாஸ்ல இருந்து பி டிரைவ்டு கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்கோம். ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து ஒரே ஒரு டிரைவ்டு கிளாஸ் டிரைவ் பண்ணோம்னா அதை தான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். See here, when a derived class inherits only from one base class, it is known as single inheritance. Single inheritanceல பாத்தீங்கன்னா ஒரு derived class ஒரே ஒரு base classல இருந்து derive பண்ணிருப்போம். அதான் single inheritance. Next multiple inheritance பத்தி பார்க்கலாம். இந்த multiple inheritanceல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு derived class இருக்கும், more than one base class இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா A and B னு 2 base classes இருக்கு. இப்போ more than one base classes-ல இருந்து ஒரே ஒரு single derived class derive பண்ணணும்னா அதுதான் multiple inheritance-னு சொல்லுவோம். multiple base classes இருக்கும், அதான் multiple inheritance. See here, when a derived class inherits from multiple base classes, it is known as multiple inheritance. ஒரே ஒரு derived class multiple base classes-ல இருந்து இன்ஹெரிட் பண்ணோம்னா அதுதான் multiple inheritance. Next hierarchical inheritance பத்தி பார்க்கலாம். இந்த hierarchical inheritanceல பாத்தீங்கன்னா hierarchy structure orderல இருக்கும். high level hierarchy to low level hierarchy இருக்குங்க. இப்போ இங்க hierarchical inheritanceல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு base classல இருந்து more than one derived classes நம்ம derive பண்ணோம்னா அதுதான் hierarchical inheritance னு சொல்லுவோம்.
இங்க பாத்தீங்கன்னா ஏ தான் நம்மளுடைய பேஸ் கிளாஸ், ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து 3 கிளாஸஸ் டிரைவ் பண்ணிருக்கோம். பிசிடி அப்படின்னு 3 டிரைவ்டு கிளாஸஸ் நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். இதான் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். See here, when more than one derived classes are created from a single base class, it is known as hierarchical inheritance. More than one derived classes na இந்த child classes நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரே ஒரு சிங்கிள் பேஸ் கிளாஸ்ல இருந்து, இதான் பேஸ் கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணிருக்கோம். இதான் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டிரைவ்டு கிளாஸ் அனதர் டிரைவ்டு கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணிருப்போம். இதே மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ் வரும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏ வந்து பேஸ் கிளாஸ், இந்த பேஸ் கிளாஸ்ல இருந்து பின்னு அனதர் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம், டிரைவ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டிரைவ்டு கிளாஸ்ல இருந்து அனதர் கிளாஸ் எகெயின் டிரைவ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி எவ்வளவு லெவல்ஸ் வேணாலும் நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டே போலாம். இதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். See here, when a class is derived from a class which is a derived class, ஒரு derived class again another derived classல இருந்து நம்ம derive பண்றோம். இந்த மாதிரி மல்டி லெவல்ஸ் நமக்கு வரலாம். Then it is நெக்ஸ்ட் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹைபிரிட்னாலே தெரியும், கம்பைன் பண்றது, மோர் தென் ஒன் டைப்பா கம்பைன் பண்றதான் ஹைபிரிட்னு சொல்லுவோம். இப்போ ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ஹைபிரிட் பண்ணி வச்சிருப்போம். அதான் when there is a combination of more than one type of inheritance, it is known as hybrid inheritance. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நம்ம 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம ஹைபிரிட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இங்க மேல இருந்து கீழே பாத்தீங்கன்னா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னாலே more than one derived classes derived from single base class. ஒரு base classல இருந்து more than one derived classes derive பண்ணிருப்போம். அதான் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா, இங்கேருந்து இங்க பாத்தீங்கன்னா இதை வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னாலே ஒரு சிங்கிள் டிரைவ்டு கிளாஸ் மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸஸ்ல இருந்து டிரைவ் பண்ணிருப்போம். இப்ப பிசி வந்து பேஸ் கிளாஸஸ் எடுத்துக்கிறோம். இந்த பேஸ் கிளாஸஸ்ல இருந்து இந்த டி கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்கோம். இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஏ கிளாஸ்ல இருந்து நம்ம சி கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்கோம், சி கிளாஸ்ல இருந்து டி கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஏ கிளாஸ்ல இருந்து பி கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்கோம், பி ல இருந்து டி டிரைவ் பண்ணிருக்கோம். இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இங்க 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய காம்பினேஷன் தான் நம்மளுடைய ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல இங்க சொல்லிருக்காங்க. ஹென்ஸ் இட் மே பி த காம்பினேஷன் ஆஃப் மல்டி லெவல் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்ப மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸுக்கும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய காம்பினேஷனா இருக்கலாம். இல்லைன்னா ஹைரார்கிக்கல் அண்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸுக்கும் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸும் காம்பினேஷனா இருக்கலாம். ஆர் ஹைரார்கிக்கல், மல்டி லெவல் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய காம்பினேஷனும் இருக்கு. நமக்கு ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய காம்பினேஷன் இருக்கு, அதே டைம்ல மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய காம்பினேஷன் இருக்கு, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் காம்பினேஷனும் இருக்கு. இதான் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைபிரிட்னாலே மோர் தென் ஒன் இன்ஹெரிட்டன்ஸை ஹைபிரிட் பண்ணி வச்சிருக்கிறதா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஏ வந்து பேஸ் கிளாஸ் எடுத்திருக்கோம். இந்த பேஸ் கிளாஸ்ல இருந்து 2 டிரைவ்டு கிளாஸஸ் டிரைவ் பண்ணிருக்கோம். பிசின்னு 2 டிரைவ்டு கிளாஸஸ் டிரைவ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த பிசி 2 டிரைவ்டு கிளாஸ்ல இருந்து அனதர் டிரைவ்டு கிளாஸ் டி கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்கோம். இதான் இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லிருக்காங்க. நம்ம டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல ஒவ்வொரு இன்ஹெரிட்டன்ஸுக்கும் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த இன்ஹெரிட்டன்ஸோட நீட் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 5 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இன்ஹெரிட்டன்ஸுக்கும் டெஃபினிஷன், அதோட பிக்சரல் ரெப்ரசன்டேஷனோட பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.